இடம்பெறுகின்றது. மிக பிரபல்யமான எமது கணவன் பாடசாலை ஆகிய கொக்குவில் இந்துவினுடைய மைதான நுழைவாயிலில் இந்நாள் விருந்தினர்கள் மலர் மாலை அணிவித்து கௌரவிக்கப்படுகின்றார்கள். தொடர்ச்சியாக எங்களுடைய கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய பிரபஞ்சமான பேண்ட் அணியினர் இசை முழங்க விருந்தினர்கள் மைதானத்திற்குள் அழைத்து வரப்பட இருந்தார். Instruments up! Band! Ready! Band by the center, weak march! வளர்ச்சிக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து சிறப்பான முகாமைத்துவத்துடன் பல செயற்பாடுகளை பிரசரமாகிய பழைய மாணவர் சங்கத்தின் அக்கிய ராஜ்ய கிளை கொக்குகளிலிருந்து சேவைகளை இன்று பறந்தும் விரிந்தும் இருக்கின்ற சேவைகளை அவருடைய புகழ்வை மங்கள விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தயாபரன் அவர்களை மங்கள விளக்கேற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். தொடர்ச்சியாக எங்களுடைய பாடசாலையினுடைய வீரர்கள் சார்பில் கார்மிக் கல்லூரி இனிதராக மங்களகரமாக விளக்கேற்றல் நிகழ்வு இடம்பெற்றது. அனைவருக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு கொடியேற்றல் நிகழ்வினை தொடர்ந்து அணி அறிமுக நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. உள்ளாகிக் கொண்டிருக்கின்ற வடபுலத்தில் இவ்வாறான செயற்பாடுகள் இன்றைய சேவையின் தேவையாக மிளிர்ந்திருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய பல்வேறு ஆளுமைகள், வடபுலத்தின் பல்வேறு கல்லூரி ஆளுமைகள் இன்று வீரர்களை கைகோர்த்து அவர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். பல துருவங்களில் இன்று எமது பிரபல்ய கல்லூரிகள் மிளிர்ந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு ஆணிவேராக இருக்கின்ற ஆளுமை ரீதியில் அமரர் திரு பஞ்சலிங்கம் அவர்களின் நினைவாக அரங்கேறுகின்ற இந்த T20 நிகழ்வு மாணவர்கள் அறிமுகம் இடம்பெறுகின்றது. மாணவர் அறிமுகத்தை தொடர்ந்து மாணவர்கள் கலைந்து சென்று உங்களுக்குரிய இடத்தில் அமருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். வெயில் வெக்கைகள் கடுமையாக இருக்கின்ற காரணத்தினால் மாணவர்கள் கலைந்து சென்று உங்களுக்குரிய இடத்தில் ஒதுங்குமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். விருந்தினர்கள் அமர்ந்திருந்து அடுத்து விருந்தினர்களுக்கான சிறிய சொற்பொழிவுகள் இடம்பெற இருக்கின்றது. இந்த T20
வணக்கம். எஃப்னா கிரிக்கெட் ஸ்டோரினுடைய பிரதான அனுசரணையோடு மற்றும் ஒரு துடுப்பாட்ட போட்டியினுடைய இறுதிப் போட்டிகள் பற்றிய விடயங்களோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. யாழ்ப்பாண பாடசாலை அணிகளுக்கு இடையிலே நடைபெறுகின்ற துடுப்பாட்டச் சமரினுடைய புதிய அத்தியாயமாக ஒரு புதிய துடுப்பாட்டத் தொடரை ஆரம்பித்திருக்கிறார்கள். கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய முன்னை நாள் அதிபரும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய முன்னை நாள் அதிபரும் ஆசிரியருமான அமரர் பஞ்சலிங்கம் ஞாபகார்த்தமான வெற்றி கிண்ண தொடரினுடைய இறுதிப் போட்டியில் தான் உங்களை சந்திக்கின்றோம். 6 பாடசாலை அணிகள் இந்த போட்டியிலே மோதியிருந்தார்கள். பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரி, சாவகச்சேரி இந்து கல்லூரி, யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, மானிப்பாய் இந்து கல்லூரி, கொக்குவில் இந்து கல்லூரி, யாழ் இந்து கல்லூரி என 6 அணிகள் மோதியிருந்தார்கள். 3 அணிகளாக 2 பிரிவுகளாக லீக் முறையிலே போட்டி போட்டிருந்தார்கள். லீக் முறையினுடைய அடிப்படையிலே 2 அணிகள் அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தார்கள். ஒரு அணி வெளியேறியிருந்தது. அதன் அடிப்படையிலே மானிப்பாய் இந்து கல்லூரி வெளியேறியிருந்தது, சாவகச்சேரி இந்து கல்லூரி அணி வெளியேறியிருந்தது. ஏனைய 4 அணிகளுமே அரையிறுதிப் போட்டிக்கு நுழைந்திருந்தார்கள். அரையிறுதிப் போட்டியில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி, கொக்குவில் இந்து கல்லூரி அணிகள் சந்தித்திருந்தார்கள். அதே போல ஹார்ட்லி கல்லூரி, வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலய அணிகள் சந்தித்திருந்தார்கள். இந்த போட்டியிலே கொக்குவில் இந்து கல்லூரியை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு நுழைந்திருந்த அதேவேளை வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலய அணி ஹார்ட்லி கல்லூரி அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு நுழைந்திருந்தார்கள். அந்த இறுதிப் போட்டி தான் இப்போது இந்த மைதானத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரி மைதானத்திலே இந்த போட்டிகள் மிகச்சிறப்பான முறையில் இந்த பருவகாலம் ஒன்றாக முதலாவது ஆண்டாக இந்த போட்டி ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பஞ்சலிங்கம் ஞாபகார்த்தமான 20க்கு 20 சுற்றுக்கிணமாக தான் இந்த போட்டி நடைபெற இருக்கிறது. அதனுடைய முதலாவது சுற்றுக்கிண்ணத்தை கைப்பற்றப் போகின்ற அணி எது என்பதுதான் இப்போது ஆரம்பித்திருக்கின்ற போட்டியினுடைய முடிவாக நாங்கள் எதிர்பார்க்கலாம். பலம் பொருந்திய 2 அணிகள் இந்த சுற்றுத்தொடரிலே ஹார்ட்லி கல்லூரி, அதே போன்று யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 2 அணிகளும் மிக முக்கியமான பலத்தை வெளிப்படுத்தி இறுதிப் போட்டி வரை நுழைந்திருக்கிறார்கள். 6 அணிகள் மோதிய இந்த போட்டியிலே பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி முதலில் துடுப்பெடுத்து ஆட தீர்மானித்திருக்கிறார்கள். இப்போது போட்டி ஆரம்பமாக இருக்கிறது. முழுமையான விவரங்களையும் இந்த போட்டி பற்றிய முழுமையான நிலவரங்களையும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஜெஃப்னா கிரிக்கெட் ஸ்டோரினுடைய பிரதான அனுசரணையோடு இந்த போட்டிக்கள நிலவரங்களை அவ்வப்போது உங்களுக்கு தரும். இந்த போட்டிகள் மாத்திரமல்ல, இனி வருகின்ற நாட்களில் நடைபெறுகின்ற பாடசாலை அணிகளுக்கு இடையிலான கடினப்பந்து துடுப்பாட்ட தொடர் பற்றிய முழுமையான விவரங்களை அவ்வப்போது நாங்கள் எஃப்னா கிரிக்கெட் ஸ்டோர் வழியாக உங்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இப்போது போட்டி ஆரம்பித்திருக்கிறது. தொடர்ந்து போட்டி நிலவரங்களோடும் நிறைவோடும் உங்களோடு நாங்கள் இணைந்திருப்போம். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மற்றும் கொக்குவில் இந்து கல்லூரி ஆகிய 2 கல்லூரிகளிலும் அதிபராக கடமையாற்றி இன்று அமரத்துவம் அடைந்த பஞ்சலிங்க சார் அவற்ற நினைவாக கொக்குவில் இந்து கல்லூரியினால் இந்த T20 என்ற துடுப்பாட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இதில் 6 பாடசாலைகள் பங்கு பெற்றி அதில் இறுதிச் சுற்றுக்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி மற்றும் ஹார்ட்லி கல்லூரி ஆகியன கலந்து கொண்டு ஆட்டம் இப்போது சிறப்பாக நடந்து கொண்டு வருகிறது. இந்த வகையிலே யாழ்ப்பாணத்தின் கிரிக்கெட்டை மிகவும் சிறந்த முறையிலே ஆக்குவதற்கு யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி தற்போது இலங்கையிலேயே தமிழ் பாடசாலையிலேயே 2 அணிகள் டிவிஷன் 1லையும் ஒரு அணி டிவிஷன் 2லுமாக காணப்படுகிறது. அண்டர் 15 அண்டர் 17 ஆகிய 2 அணிகளும் டிவிஷன் 1லையும் அண்டர் 19 டிவிஷன் 2க்கும் தெரிவு செய்யப்பட்டு யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக இலங்கையிலேயே தமிழ் பாடசாலையின் முதன்மை பாடசாலையாக காணப்படுகின்ற கிரிக்கெட்டில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி தற்போது விளங்குகின்ற என்பது தங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே இந்த பஞ்சலிங்கம் நினைவு துடுப்பாட்டமானது T20 என்ற பெயரிலே ஆரம்பிக்கப்பட்டு எதிர்காலத்திலே இது தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் நடத்துவதாக உத்தேசித்திருப்பதாக கொக்குவில் இந்து கல்லூரி அதிபர் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையிலே இந்த போட்டியானது சிறந்த முறையிலே இந்த துடுப்பாட்டத்தை செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் இலங்கை அணிக்கு தமிழ் மாணவர்கள் துடுப்பாட்ட அணியில் இணைவதற்கு இது ஒரு உந்து சக்தியாக அமையும் என்று தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பஞ்சலிங்கம் தொடரிலே பார்வையாளராகவும் பாடசாலை மாணவர்களை ஊக்குவிப்பதற்காகவும் முன்னாள் உதைப்பந்தாட்ட துடுப்பாட்டு மற்றும்
மெய்வல்லுனர் போட்டிகளில் சாதித்த சன் தயாளன் சார் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். இந்த கிரிக்கெட் போட்டிகள் அருகி வருகின்ற இந்த காலகட்டத்திலே பாடசாலை அணிகளுக்கு இடையிலான இவ்வாறான ஒரு சுற்றுத்தொடரை நடத்துவது பற்றி அவருடைய காலப்பகுதியிலிருந்து இந்த காலம் எப்படி மாற்றம் பெற்றிருக்கிறது என்ற பல்வேறுபட்ட தகவலை நாங்கள் அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கிறது இந்த தொடர்? வணக்கம். இப்படியான தொடர்கள் மூலம் நீங்கள் கிரிக்கெட்டை வளர்க்கலாம். இப்பொழுது கிளப் கிரிக்கெட்டை பொறுத்தவரையிலே அருகி கொண்டு வருகின்றது. பாடசாலை கிரிக்கெட் வளர்ந்தால் தான் கிளப் கிரிக்கெட்டும் வளரும். அதனுடைய பாடசாலை கிரிக்கெட்டிலே கூடிய அளவு போட்டிகளை நடத்தி அவர்களை என்கரேஜ் பண்ணுவதன் மூலம் கிரிக்கெட்டை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். 2020 பொறுத்தவரையிலே கிரிக்கெட் உண்மையிலே வளர்ச்சி அடையும் என்று சொல்ல முடியாது. 2020 கிரிக்கெட்டினாலே கிரிக்கெட் வளராது. ஆனால் பிள்ளைகளை ஊக்குவிப்பதற்காக இந்த 2020 கிரிக்கெட் கட்டாயம் இப்பொழுது தேவையாக வந்திருக்கிறது. இந்த ஐபிஎல்லுக்கு பிறகு இந்த 2020 கிரிக்கெட்டிலே மாணவர்கள் கூட விளையாடணுமென்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறார்கள். அவர்கள் 2020 கிரிக்கெட் விளையாடுவது அவர்களுக்கு படிப்புக்கும் அவ்வளோ பிரச்சனை இருக்காது என்று யோசிக்கிறார்கள். ஆகவே 2020 கிரிக்கெட்டை அவர்கள் விரும்புகிறார்கள். ஆகவே நான் நினைக்கின்றேன் இனி வருங்காலங்களில் 2020 கிரிக்கெட் ஒரு முக்கியமான போட்டிகளாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். 2 நாட்கள் 3 நாட்கள் நடைபெறுகின்ற டெஸ்ட் போட்டிகளைப் போல, பாடசாலை அணிகளுக்கு இடையிலான இந்த பெருஞ்சமர்களைப் போல, 50 ஓவர்கள் கொண்ட போட்டிகளைப் போல 20 ஓவர்கள் கொண்ட போட்டிகள் பாடசாலையினுடைய கிரிக்கெட் வீரர்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும், இல்லை அவர்கள் குறுகிய ஓவர் போட்டிகள் பாதிப்பு ஏற்படுத்துகிற ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது. அது எப்படி நாங்கள் சரி செய்யலாம்? இல்லாவிட்டால் இந்த எதிர்வருகின்ற ஆண்டுகளில் இவ்வாறான மாற்றம் வரும்போது அதை நாங்கள் தயாராகிக் கொள்ள வேண்டுமா? 2020 கிரிக்கெட் வர முதல் 50 ஓவர் கிரிக்கெட் வரைக்கே 50 ஓவர் கிரிக்கெட் வாரது டெஸ்ட் கிரிக்கெட்டை அழிப்பதற்காக வருது என்ற ஒரு எண்ணப்பாடு இருந்தது. உண்மையிலேயே அது உண்மைதான். டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாடுவதற்கும் 2 நாள் போட்டிகளில் விளையாடுவதற்கும் 1 நாள் போட்டியிலே விளையாடுவதற்கும் சரியான வித்தியாசம் இருக்கின்றது. பவுலர்ஸாக இருந்தானே, பேட்ஸ்மேனாக இருந்தானே. முந்தைய காலங்களிலே அவர்கள் போடுவதற்கு ஹெல்மெட் கூட இல்லாமல் விளையாடுற காலங்களில் 50 ஓவர் மேட்சுகளில் ஹெல்மெட் இல்லாமல் விளையாடின காலங்களும் இருக்குது. அப்பொழுது இந்த இன்ஜர்ட் வார காரணத்தினால அந்த 50 ஓவரை நிப்பாட்டணுமென்ற ஒரு எண்ணமும் இருந்தது. ஆனால் பிறகு இவர்களுக்கு அந்த ஹெல்மெட் எல்லாம் வந்த பிறகு அந்த 20 கிரிக்கெட் விளையாடுறவர்கள் விரும்புகிறார்கள். ஏனென்றால் கொஞ்ச நேரத்தில் மேட்ச் முடிஞ்சிடும், தாங்களும் தங்களோட வேலையை பார்த்து கொண்டு போகலாம், ப்ராக்டிஸ் பண்ண தேவையில்லை என்ற ஒரு எண்ணமும் வருது. அதனுடைய சில நேரம் இந்த 20 கிரிக்கெட்டை அழிக்கிறதுக்கு வந்த மாதிரி இருக்கோ எனக்கு தெரியாது. எதிர்வருகின்ற காலத்தில் இந்த கிரிக்கெட் போட்டிகள் எப்படி இருக்க வேண்டும், எவ்வாறான அணுகுமுறையை நோக்கி நாங்கள் நகர்ந்தால் பாடசாலை மற்ற வீரர்களை தேசிய ரீதியிலும் சரி சர்வதேச தரத்திற்கும் உயர்த்தி கொண்டு செல்ல முடியும்? அதற்கான கட்டமைப்புகள் எங்களிடம் இப்போது எப்படி இருக்கிறது? என்னென்ன விடயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும்? நாங்கள் 3 நாள் கிரிக்கெட் விளையாடுவதற்கு மேல் பழகிக்கொள்ள வேண்டும். 3 நாள் கிரிக்கெட் விளையாடுவதில் தான் கிரிக்கெட்டை வளர்த்து கொள்ளலாம். எல்லா ஷாட்ஸும் 3 நாள் கிரிக்கெட்டிலே நிற்கவும் தெரியணும், அடிக்கவும் தெரியணும், ஓடவும் தெரியணும், எல்லாம் தெரியணும். ஆனால் 20 கிரிக்கெட்டை பொறுத்தவரையிலே ஒரு பேட்ஸ்மேன் எல்லாட்டிக்கு ஒரு பவுலரை வச்சுக்கொண்டு அந்த மேட்சை வெல்லக்கூடிய நிலைமை இருக்குது. ஆனால் டெஸ்ட் கிரிக்கெட்டோ அல்ல 3 நாள் கிரிக்கெட்லேயோ அப்படி ஒரு ஆளை நம்பி கிரிக்கெட் விளையாடக்கூடிய நிலைமை இல்லை. எல்லோருமே அங்கே செய்யணும். டீம் ஒர்க்காக அங்கே இயங்கினால் மட்டுமே அந்த போட்டிகளிலே நாங்கள் வெற்றி பெறலாம். ஆகவே 20 கிரிக்கெட் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு ஓவர் அல்லது 2 ஓவர்லேயே அந்த போட்டிகளை எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அப்படியான நிலைமையிலே கிரிக்கெட் வளரும் என்று கூறுவது கடினமாக இருக்கிறது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய துடுப்பாட்ட அணியினுடைய முக்கியமான பிரமுகர் ஒருவர் இப்போது எங்களோடு இணைந்திருக்கிறார். ஆசிரியர். இந்த போட்டி நிலவரம் தொடர்பாகவும் இதனுடைய தற்போதைய எதிர்பார்ப்பு தொடர்பாகவும் என்ன நிலவரங்களை அவர் எதிர்பார்க்கிறார் என்பதை பார்க்கலாம். மிக முக்கியமான ஒரு தொடர், இறுதிப் போட்டியிலே முதல் தொடரிலே யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி நுழைந்திருக்கிறார்கள். உங்களுடைய அணி இந்த பஞ்சலிங்கம் ஞாபகார்த்த 20க்கு 20 சுற்றுத்தொடரையும் இந்த போட்டியில் உங்கள் அணி இந்த இடத்தில் இருப்பதையும் பற்றி உங்களுடைய கருத்து. வணக்கம். இந்த பஞ்சலிங்கம் ஞாபகார்த்த சுற்றுப் போட்டி மிகவும் வரவேற்கத்தக்க உண்டு. ஏனென்று சொன்னால் பஞ்சலிங்கம் அதிபர் அவர்கள் கொக்கையில் இந்து கல்லூரியிலும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலும் அதிபராக கடமையாற்றியிருந்தார். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் பஞ்சலிங்கம் அதிபர் கடமையாற்றி இருக்கிற காலப்பகுதியில் நான் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கற்ற என்ற அடிப்படையில், மாணவன் என்ற அடிப்படையில் பெருமை கொள்கிறேன். இந்த சுற்றுப்போட்டியை பொறுத்தவரையில் இப்படியான ஒரு சுற்றுப்போட்டியை இந்த பாடசாலை ஆரம்பித்திருப்பது மகிழ்ச்சிக்குரிய விடயம். மாணவர்களின் இணைப்பாட விருத்திக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கும். பஞ்சலிங்கம் அதிபரும் இணைப்பாட சம்பந்தமான பிள்ளைகள் ஈடுபாடு ஏற்படுவதற்கு நிறைய வேலை திட்டங்களை செய்திருந்தார் அந்த காலப்பகுதியிலே. அப்போ அவரது ஞாபகார்த்தமாக இந்த சுற்றுப்போட்டி
வரவேற்கத்தக்க ஒன்றாக நான் கருதுகிறேன். இன்றைய இந்த போட்டியை பொறுத்தவரை எங்களது அணி எந்த தோல்வியையும் அடையாது நாங்கள் இறுதிப் போட்டியிலே விளையாடி கொண்டிருக்கிறோம். நான் நம்புகிறேன் இந்த சுற்றுப்போட்டியின் கேடயம் எங்கள் வசம் வரும் என்று. இப்போதும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் அசாத்தலாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அணி பொறுப்பாசிரியர் என்ற வகையில் 2 வீரர்களையும் வாழ்த்துவதோடு எங்களது அணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையுடன் நான் களத்தில் இருக்கிறேன். நன்றி சார். நன்றி. இந்த நேரத்தில் நாங்கள் முக்கியமான ஒருவர், இந்த மைதானத்தில் மிக நீண்ட காலமாக தன்னுடைய சேவையாற்றி வருவர் கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய 13, 15, 17, 19 வயது அணிகளுக்கான இணைப்பாளர், அதே போல் 17, 19 வயதுக்கான பொறுப்பாசிரியராகவும் இருக்கிறார் அணிகளுக்கான திரு கோகுலன் சார் அவர்களை நாங்கள் இப்போது நினைத்துக் கொள்ளப் போகிறோம். குறிப்பாக இந்த பஞ்சலிங்கம் சுற்றுத்தொடரிலும் அவருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கிறது அந்த குழுவிலே. இந்த தொடர் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எப்படி இப்போது ஒரு இறுதிப் போட்டி வரை வந்திருக்கிறோம், எப்படி இருக்கிறது இந்த நிலவரம்? எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன். என்னென்னு சொன்னால், பஞ்சலிங்கம் நான் 6ஆம் ஆண்டில் இங்கே இந்த பாடசாலை இணையும் போது பஞ்சலிங்கம் சார் அதிபராக இருந்தார். A லெவலில் இருந்து நான் படித்து இந்த பாடசாலை விட்டு விலகும் பொழுதும் பஞ்சலிங்கம் சாரே அதிபராக இருந்தார். அப்போ அவர் ஞாபகத்தமாக நடத்தப்படுற சுற்றுப்போட்டியை ஒரு இணைப்பாளராக இருந்து இதை செயல்படுத்த கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நான் ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன். மற்ற இந்த சுற்றுப்போட்டியில் நாங்கள் 6 அணிகளை பாடசாலை அணிகளை அழைத்து பழைய மாணவர் சங்கம் பிரித்தானியா கிளைன் அனுசரணையோடு இந்த சுற்றுப்போட்டியை இப்போ நடத்தி கொண்டிருக்கிறோம். அது வெற்றிகரமாக நடைபெற்று இறுதிப் போட்டி வரை வந்திருக்கிறோம். எதிர்காலத்தில் இந்த போட்டித் தொடர் எவ்வாறு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்? இதனுடைய தொடர்ச்சியான பயணம் இருக்குமா? எப்படி அதனுடைய திட்டமிடல்கள் இருக்கு? நிச்சயமாக இது ஒரு பரிச்சார்த்தமாக தான் இந்த ஆண்டு நாங்கள் இதை ஆரம்பித்திருக்கிறோம். அடுத்தடுத்த வருடங்களில் நாங்கள் இது அழைக்கப்பட்ட அணிகளை தான் நாங்கள் இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்தடுத்த ஆண்டுகளில் நாங்கள் முழு அணி யாழ் மாவட்டத்தில் முழு அணியும் மற்ற ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒவ்வொரு சிறந்த அணியை அழைத்து இந்த சுற்றுப்போட்டியை வெற்றிகரமாக நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். 2 அணிகளில் இறுதிப் போட்டியினுடைய இந்த ஹார்ட்லி கல்லூரி மற்றும் இந்து கல்லூரி அணிகளை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயம், எதிர்பார்ப்பு என்ன? இந்த சுற்றுப்போட்டியில் 2 அணிகளுமே தங்களது பலத்தை நிரூபித்திருக்கிறார்கள். இந்த ஒரு சவாலான போட்டியாக இருக்கும் என்று சொன்னால் 2 அணிகளிலேயும் துடுப்பாட்ட வரிசை சிறப்பாக இருக்கிறபடியாக துடுப்பாட்டங்களில் 2020 பொதுவாக துடுப்பாட்டத்தின் நிலையிலாம் தங்கியிருக்கிறது. அந்த வகையில் 2 அணிகளுமே துடுப்பாட்ட வரிசை சிறப்பாக இருக்கிறபடியாக நான் சிறப்பான போட்டியாக அமையும் என்று எதிர்பார்க்கிறேன். கொக்குவில் இந்து கல்லூரி மிக நீண்ட காலமாக எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு விடயம் ஒரு பெரும் துடுப்பாட்ட சமரை நடத்துவதற்கு. அது இந்த ஆண்டு அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் அது அடுத்த ஆண்டு அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுது. குறிப்பாக வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்தோடு இந்த போட்டியை நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அறிகிறோம். உண்மையில் அது எப்படி இருக்குது? அதன் நிலவரம் என்ன மாதிரி? ஆமாம், நாங்கள் இந்த ஆண்டு தான் ஆரம்பிக்க இருந்தோம். சில முன்னேற்பாடுகள் செய்வதில் தாமதங்கள் ஏற்பட்டபடியாக அடுத்த ஆண்டுக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அடுத்த ஆண்டு 2 அணிகளுக்குமான பெரும் துடுப்பாட்ட சமர் உண்டு. முதல் வருடம் இங்கும் அடுத்த வருடம் அங்குமாக மாறி மாறி 2 இடங்கள்லையுமே இந்த சுற்றுப்போட்டி தொடர்ச்சியாக இடம்பெறுக்கிறதுக்கு பிரித்தானியா பழைய மாணவர் சங்க கிளை மிகவும் அனுசரணையும் வழங்கி இந்த போட்டியை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். நன்றி சார். ஓகே, தேங்க்யூ. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய விளையாட்டுத்துறை முதல்வர் ஆசிரியர் சுகிதன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். இந்த போட்டித் தொடர் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது அவருடைய அணி இறுதிப் போட்டியில் விளையாடி கொண்டிருக்கிறது. 2 இலக்குகளை இழந்து துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் எப்படி இருக்கிறது இந்த போட்டி? இந்த தொடர் எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? மிகவும் நல்ல சிறந்த முயற்சி உண்டு. பஞ்சலிங்கன் சார் ஞாபகமாக நடக்கின்ற துடுப்பாட்ட போட்டியில் யாழ் மாவட்டத்தில் துடுப்பாட்டத்தில் சிறந்து விளங்கும் பாடசாலைகளை அழைத்து ஒரு சிநேகபூர்வமான ஒரு அழைக்கப்பட்ட பாடசாலைகளுக்கான ஒரு சுற்றுப்போட்டியை நடத்துவது ஒரு ஆஃப் சீசனில் எங்கள் பாடசாலைகளுக்கு கிடைத்திருக்கிற ஒரு நல்ல சந்தர்ப்பமாக கொள்ளப்படுகின்றது. எமது பாடசாலை இப்போ கடந்த T10 மாகாண மட்ட துடுப்பாட்ட போட்டியிலும் சாம்பியனாக உள்ளது. எங்களுக்கு 2 days 1 days மேட்சுகள் விளையாடி கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படியான ஆஃப் சீசனில் இப்படியான போட்டிகள் அதாவது எங்களுக்கும் பயிற்சிகளும் வீரர்களுக்கான போட்டி மனப்பான்மையை வளர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம்.
அண்மை காலத்தில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினுடைய வளர்ச்சி என்பது படிப்படியாக அதிகரித்து கொண்டிருக்கிறது. அது பெரும் செம்மற் போட்டிகளாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஏனைய 17-15 வயது பிரிவு அணிகளாக இருக்கலாம், முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொன்னது போல மாகாண சாம்பியனாக இருந்தார்கள் அண்மை காலத்தில். அதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? அதற்கும் இந்த தொடர் எந்த அளவிற்கு முக்கியத்துவத்தை கொடுக்க போகிறது? எங்கள் துடுப்பாட்ட அணியின் வளர்ச்சிக்கு ஒரு கூட்டு முயற்சி தான் காரணம் என்று சொல்லுவோம். எங்கள் பழைய மாணவர்கள் மற்றும் எங்களோட பயிற்றுனர்கள், கல்லூரி நிர்வாகம் இவையின் முழு ஒத்துழைப்புடன் கட்டி வளர்க்கப்பட்ட ஒன்று தான் ஜாலி இந்து கல்லூரியின் கிரிக்கெட் வளர்ச்சியாக காணப்படுகின்றது. இந்த கிரிக்கெட் வளர்ச்சி டிவிஷன் 1 கொண்டு எங்கள் 2 அணிகளை தமிழ் பாடசாலைகள் ஒன்று 2 அணிகளை கொண்டு டிவிஷன் 1 கொண்டு விட்டிருக்கிறார்கள். அது எங்களோட கூட்டி முயற்சி. எங்களை அணி பயிற்றுவிப்பாளர்கள் திறம்பட செயற்படுத்துகிறார்கள். அவர்களின் முயற்சி மாணவர்களும் சிறந்த கட்டுக்கோப்புடன் சிறந்த ஒரு இதோட கல்வியையும் விளையாட்டையும் சேர்த்து வளர்த்து கொண்டு போகின்றார்கள். கடந்த வருட ஓலெவல் பரீட்சையில் கூட எமது மாணவர்கள் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த 24 மாணவர்கள் 9 சித்திகளை பெற்றுள்ளது என்பது இங்கே குறிப்பிடக்காட வேண்டிய ஒரு உதாரணமாக கொள்ளப்படுகின்றது. கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய விளையாட்டுத்துறை பொறுப்பாசிரியர் முருகமூர்த்தி அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். இந்த பஞ்சலிங்கம் ஞாபகார்த்த வெற்றி தொடரிலே அவருடைய பங்களிப்பும் அதிகமாக இருக்கிறது. இப்போதைய நிலவரம் பற்றியும் அந்த போட்டி தொடர் பற்றியும் அவருடைய கருத்தை கேட்போம். இப்போட்டியானது அமரர் பஞ்சலிங்கன் ஞாபகார்த்தமாக நடாத்தப்படுகிறது. நீண்ட கிரிக்கெட் பாரம்பரியத்தை கொண்ட கொக்குவில் இந்து கல்லூரி முதல் முறையாக இந்த T20 போட்டியை ஆரம்பித்திருப்பது மிகவும் ஒரு சிறப்பான விடயமாகும். அது இந்த கிரிக்கெட் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் என நாங்கள் நம்புகிறோம். அந்த வகையிலே ஒரு 10 போட்டிகளை கொண்ட 6 அணிகள் இடம்பெற்ற இப்போட்டியானது இன்று இறுதிப் போட்டி நிகழ்விலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை எதிர்த்து ஹார்ட்லி கல்லூரி விளையாடி கொண்டிருக்கின்றது. அது மிகவும் ஒரு விறுவிறுப்பான ஆட்டத்தை இப்பொழுது நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கின்றது. இரு அணிகளும் மிகவும் பலம் வாய்ந்த அணிகளாகவே காணப்படுகின்றன. வெற்றி தோல்வி மிகவும் ஒரு போட்டியாக அமைந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கிரிக்கெட்டை அமரர் பஞ்சலிங்கன் ஞாபகார்த்தமாக நடாத்துவதையிட்டு நாங்கள் மிகவும் பெருமைப்படுகின்றோம். இது ஒரு கிரிக்கெட்டினூடாக நாங்கள் ஒரு நீண்ட ஒரு பாரம்பரியத்தை கொண்ட கொக்குவில் இந்து கல்லூரி இந்த கிரிக்கெட்டினூடாக நீண்ட ஒரு பாரம்பரியத்தை மேலும் வளர்ப்பதற்கு நாங்கள் எங்களாலான ஊக்கத்தையும் உதவிகளையும் செய்ய இந்த போட்டியை பயன்படுத்திக் கொள்வோம் என நினைக்கின்றேன். பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரியினுடைய அணியினுடைய பொறுப்பாசிரியர் நாகராஜா எங்களோடு இணைந்திருக்கிறார். அணியை இப்போது வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த நிலவரத்திலே முதலில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி 116 ஓட்டங்களுக்கு 6 இலக்குகளை இழந்திருக்கிறார்கள். மிகச் சிறப்பான முறையில் இடையிடையே ஹார்ட்லி கல்லூரியினுடைய களத்தடுப்பு சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த ஸ்கோரில் இந்த நேரத்தில் எப்படி இந்த போட்டியை நீங்கள் உணர்கிறீர்கள்? அந்த பஞ்சலிங்கம் ஞாபகார்த்த இந்த தொடரிலே இறுதிப் போட்டியிலே பல ஏனைய முன்னணி அணிகளை எல்லாம் வீழ்த்தி இறுதிப் போட்டி வரை நுழைந்திருக்கிறது உங்களுடைய அணி. இதை பற்றி எப்படி நீங்கள் பெருமை அடைகிறீர்கள்? எப்படி இதை பார்க்கிறீர்கள்? உண்மையிலும் நன்றி. பெருமைக்குரிய விடயம். உண்மையிலே ஹார்ட்லி கல்லூரி அணியின் இந்த துடுப்பாட்டத்தின் முன்னேற்றம் என்பது இந்த டூர்னமெண்ட் வாயிலாக நமக்கு தெரிகின்றது. உண்மையிலே பல்வேறுபட்ட அணிகளுடன் மோதி இன்று இறுதிப் போட்டியில் பலம் வாய்ந்த யாழ்ப்பாண இந்து கல்லூரி அணியுடன் மோதிக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் உண்மையிலே தற்பொழுதைய ஸ்கோர் விகிதத்தின்படி உண்மையிலே நல்ல ஒரு முன்னேற்றத்தின் மத்தியில்தான் ஹார்ட்லி கல்லூரி தற்போது வரை நின்று கொண்டிருக்கின்றது. இப்படியே இறுதி ஓவர்கான செல்லுமாக இருந்தால் இந்த போட்டியில் வெற்றி வாகையினை நாமும் ஈட்டுவதற்குரிய சந்தர்ப்பம் பெரும்பாலும் இருக்கின்றது.
எப்படி இந்த தொடரிலே பங்கு பெற்றுகின்ற அனுபவம் இருக்கிறது? 6 பாடசாலைகள் மோதி இறுதிப் போட்டியிலே உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொண்டீர்கள். இந்த அனுபவம் எப்படி இருக்கிறது? உண்மையிலே சிறப்புக்குரியது. அது உண்மையிலே வீரர்கள் தான் இதில் பெருமைப்பட வேண்டிய விடயங்கள். உண்மையிலே இறுதி வரை உச்சமாக கஷ்டப்பட்டார்கள், உழைத்தார்கள். உண்மையிலே பிரபல்யம் வாய்ந்த பல பாடசாலைகளுடன் எல்லாம் மோதி கிரிட்டிக்கலான மேட்ச்கள், இறுதி மேட்சை பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியா மகாவித்தியாலயத்துடன் நாங்கள் இந்த அரையிறுதியில் வெற்றி பெற்று முன்னேறுவதற்கு பாரிய அளவில் நமது வீரர்கள் உழைத்திருந்தார்கள். உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். பொதுவாக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியை பொறுத்தவரையில் வீரர்கள் 19 வயதை நிரம்பிய எல்லாவற்றில் அண்மித்த வீரர்கள் இருக்காங்க. உங்களுடைய அணியிலே சின்ன சின்ன வீரர்கள் எல்லாம் அதிகமாக இருக்குது. அதனுடைய சுவாரஸ்யம் என்ன? உண்மையிலே முக்கியமான விடயம் என்னென்று சொன்னால் எமது அணியில் 19 வயதினருக்கு இடையிலான வீரர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. உண்மையிலே அண்டர் 17 பாய்ஸ் தான் பெருமளவான வீரர்கள் இந்த போட்டியிலே பங்கு பெற்று கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் எமது பாடசாலையை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், விளையாட்டிற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அந்த அளவிற்கு கல்வியிலும் கற்றல் கற்பித்தல் செயற்பாடிலும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். என்னென்று சொன்னால் கடந்த காலங்களில் வெளியிடப்பட்ட காபோதா சாதாரண தரம் என்றாலும் சரி, இதர பெறுபவர்கள் என்றாலும் சரி, காட்லி கல்லூரியை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மாகாணத்தில் ஒரு முன்னேற்றமான பெருவற்றினை தான் வழங்கியுள்ளார்கள். மேலும் அந்த அண்டர் 19 பாய்ஸை நாங்கள் அந்த இந்த பீரியட்டுக்குள்ள நாங்கள் நினைப்பது என்னென்றால், இப்போ தற்பொழுது A-level எக்ஸாம் நெருங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் அந்த வீரர்களை இதில் உள்ளடக்குவதற்கு உண்மையிலே பாரிய சிக்கல்கள் மேற்கொண்டு, அந்த வகையில் நாங்கள் நமது அண்டர் 17 திறமையான வீரர்களை வைத்து இந்த டூர்னமெண்ட்டில் இதுவரை நாங்கள் முன்னேறியுள்ளோம். ஹார்ட்லி கல்லூரியினுடைய எதிர்கால நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது? இந்த கிரிக்கெட் தொடர்பான பயணம் என்னென்ன யுக்திகளை கையாளப் போகிறீர்கள்? எப்படியான திட்டம் இருக்கிறது? உண்மையிலே பாரிய திட்டங்களை நாங்கள் வகுத்துள்ளோம். உண்மையிலே எங்களுக்கு ஒரு சிறந்த பயிற்றுவிப்பாளர் இருக்கின்றார். தற்பொழுது எமது பாடசாலைக்கு இணைந்துள்ள புதிய பாடசாலை ரீதியான பயிற்றுவிப்பாளர் கூட ஒரு ஹார்ட்லியின் ஒரு பழைய மாணவன். அவர் அந்த காலத்தில் பாடசாலை ரீதியாக ஹார்ட்லியின் துடுப்பாட்ட அனைத்து வகையான போட்டிகளிலும் சகலதுறை வீரராக செயற்பட்டவர். தற்பொழுது அவர் எங்களுடன் இணைந்துள்ளார். நாங்கள் இப்பொழுது பல திட்டங்களை முன்வகுத்துள்ளோம். அதற்கு எங்களுடைய ஹார்ட்லி கல்லூரியின் பழைய மாணவ அதாவது புலம்பெயர் சமூகத்தினர் பாரிய உதவிகளை வழங்கியுள்ளார்கள். தற்பொழுது கூட புலம்பெயர் நாட்டிலிருந்து இருவர் எமது பாடசாலைக்குரிய இந்த துடுப்பாட்டத்தினை விரிவுபடுத்துவதற்கான பல்வேறு திட்டங்களை எங்களிடம் வகுத்துள்ளார்கள். தற்சமயம் கூட எதிர்வரும் மாதங்களில் வருகை தர உள்ளார்கள். அந்த வகையிலே நாங்கள் இப்போ எங்களுடைய எய்ம் இந்த முறை செலெக்ஷன் அண்டர் 13 பாய்ஸ் உண்மையில மிக சிறப்பாக இருக்க வேண்டும். என்னென்னு சொன்னால் அவையில கொண்டு தான் நாங்கள் இந்த வியூவை இங்கே ஹார்ட்லின்ற ஒரு டார்கெட்டை கொண்டு செல்வதற்குரிய நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளோம். இப்போது மீண்டும் ஒரு இலக்கு அங்கே வீழ்த்தப்பட்டிருக்கிறது. 117 ஓட்டங்களுக்கு 7 இலக்குகள் விழுந்திருக்கிறது. அதே போல் 17 பந்து பரிமாற்றங்கள் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 3 பந்து பரிமாற்றங்கள் மீதமாக இருக்கிறது. ஆகவே பந்துக்கும் ஓவர்களுக்கும் இடையிலான ஸ்கோர் எண்ணிக்கை கிட்டத்தட்ட அருகிலே தான் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இப்போது கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய அதிபர் திரு வசந்தன் அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இந்த போட்டி தொடர், இந்த சுற்றுத்தொடர் நடைபெறுவதற்கு முக்கியமான காரணகர்த்தா இந்த குழுவோடு இணைந்து பயணித்து கொண்டு இன்று ஒரு இறுதிப் போட்டியை இந்த சுற்றுத்தொடர் காண்கின்றது. மிகச்சிறப்பான முறையில் வெற்றிகரமாக இந்த தொடர் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த தொடரினுடைய ஆரம்பம், அதே போல் இப்போது இந்த தொடரினுடைய வெற்றி பயணம் பற்றி அதிபரிடம் கேட்கலாம். உண்மையிலேயே கொக்குவில் இந்து கல்லூரியின் கிரிக்கெட் அணி இப்போ 4 அணிகள் சிறப்பாக மது கல்லூரியில் செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அண்டர் 13, அண்டர் 15, அண்டர் 17, அண்டர் 19 டீம் இவ்வளவும் இப்போ நடந்த டூர்னமெண்ட்ஸில் நாங்கள் 2ஆம் சுற்றுக்கு தெரிவாகி எமது விளையாட்டு வீரர்கள் மிகவும் சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த வகையில் எமது நெடுநாள் ஆசை நாங்கள் ஒரு பிக் மேட்ச் ஒன்று விளையாட வேண்டும் என்ற ஒரு பாரிய மது தேவைப்பாடுகளும் பிள்ளைகளுக்குரிய அந்த ஆர்வமும் காணப்பட்டிருந்தது. எனினும் நாங்கள் இந்த பிக் மேட்ச் தொடர்பாக வவுனியா மத்திய தமிழ் மகாவித்தியாலயத்துடன் ஒரு செயற்பாட்டை ஆரம்பிப்போம் என்ற ஒரு நோக்கோடு செயற்பட்டு கொண்டிருந்தோம். இந்த வருடம் அது கைகூடவில்லை.
எனினும் நாங்கள் இந்த மாணவர்கள் இந்த முறை அண்டர் 19 விளையாடின பிள்ளைகள் அந்த சிறப்பான ஒரு டீமாகவும் இருந்ததனால் நாம் இந்த பிள்ளைகளுக்குரிய அந்த சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்ற தேவைப்பாடும் காணப்பட்டது. அதற்கு அமையவாக நாங்கள் ஒரு சுற்றுப்போட்டியை நான் நினைக்கின்றேன் T20 தொடர்பான முதலாவது பாடசாலைகளின் சுற்றுப்போட்டி எங்களதான் இருக்குமென்னு நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த சுற்றுப்போட்டியை ஆரம்பிப்பதற்கு நாங்கள் முழுமையான ஈடுபாட்டில் ஈடுபட்டிருந்தோம். அதுவும் மிகவும் சிறப்பாக கைகூடி இருக்கின்றது. 6 அணிகள், யாழ் மாவட்டத்தில் உள்ள 6 அணிகள் இந்த போட்டியில் உண்மையிலேயே பங்கு பெற்றுகின்றன. நாங்கள் முதலில் யோசித்திருந்தோம் என்னென்னா 1910ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலைகள் நாங்கள் மானிப்பா இந்து கல்லூரி, மற்றது மகாஜனா கல்லூரி. இத்துடன் பஞ்சலிங்கம் சாரின் அவர் அங்கே பிரின்சிபலாக இருந்தபடியால் யாழ் இந்து கல்லூரியை இணைத்து 4 பிரதான அணிகளையும் வருகதரும் 2 அணிகளையும் சேர்ப்பதாகவே நாங்கள் முதலில் தீர்மானித்திருந்தோம். எனினும் மகாஜனா கல்லூரி இறுதி தருணத்தில் இப்போட்டியிலிருந்து தாங்கள் இதில் பங்கு பெற்றவில்லை என்ற காரணத்தினால் கொக்கிவில் இந்து கல்லூரி, மானிப்பா இந்து கல்லூரி, யாழ் இந்து கல்லூரி, வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயம், ஹார்ட்லி கல்லூரி, மற்றது சாவச்சேரி இந்து கல்லூரி, இந்த அணிகளை நாங்கள் சேர்த்து இந்த முறை இந்த டூர்னமெண்ட்டை ஆரம்பித்திருந்தோம். இனிவரும் காலங்களில் நாங்கள் இந்த வருகதரும் 2 பாடசாலைகளாக எமது வெளி மாவட்டத்தை அடுத்த முறை நாங்கள் பட்டிக்குலோ சிவானந்தா காலேஜ் அல்லது முல்லைத்தீவு வித்யானந்தா இப்படியான பாடசாலைகளை நாங்கள் அந்த 2 அணிகளில் இணைப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம். உண்மையாக இந்த பெரும் போட்டிக்கு ஏற்படும் மிகப்பெரிய செலவை எமக்கு லண்டன் பழைய மாணவர் சங்கம் இதுக்கு மிக பிரதானமான அனுசரணையை தந்து கொண்டிருந்தார்கள். அதைவிட எமது முன்னாள் அதிபர் பஞ்சலிங்கம் சார் அவர்களின் தங்கையார் இந்த வெற்றி கிண்ணத்தை செய்வதற்கான அதுக்குரிய பரிசில் வழங்குவதற்கான முழு தொகையையும் தான் பொறுப்பேற்றிருந்தார். ஆகவே இந்த போட்டியை நாங்கள் சிறப்பாக இப்போ கொண்டாடி இருக்கின்றோம். 8 நாட்கள் இந்த போட்டிகள் நடைபெற்றன. முதல் 6 போட்டிகளும் குழுநிலை போட்டிகளாக அமைந்து பேருந்து பிளே ஆஃப் விளையாட்டுகள் இப்போ தொடர்ச்சியாக நடைபெற்று இன்று இறுதிப் போட்டியில் சங்கமித்திருக்கின்றோம். இந்த இறுதிப் போட்டியில் யாழ் இந்து கல்லூரியும் ஹார்ட்லி கல்லூரியும் மிக சிறப்பாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் ஹார்ட்லி கல்லூரியை எமது மாணவர்கள் உண்மையிலேயே தவறவிட்டது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். எனினும் இந்த போட்டியில் நாங்கள் அதில் பங்கு பெற்றாமல் அடுத்த பாடசாலைக்குரிய சந்தர்ப்பத்தை வழங்குவதே நமக்கு சிறப்பான சந்தோஷமாகவும் இருக்கின்றது. ஆகவே இன்று நடக்குகின்ற இறுதிப் போட்டியில் எந்த அணி வெற்றி பெறப்போகின்றது என்ற ஒரு சவால் நிலையில் காணப்படுகின்றது. ஆகவே எந்த அணி வெற்றி பெற்றாலும் இந்த சுற்றுப்போட்டி ஒரு சிறந்த சுற்றுப்போட்டியாக அமைந்ததற்கு நான் இதோடு பங்கு பெற்றிய அனைவருக்கும் இத்தருணத்தில் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன். இப்போது நாங்கள் சந்திக்கின்ற நபர் ஒரு முக்கியமானவர். இந்த சுற்றுத்தொடரினுடைய காரணகர்த்தாக்களில் ஒருவர். அதேபோல் இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர். பிரித்தானியா சென்று அங்கு பல பாடசாலை சார்பான தமிழ் விளையாட்டு அமைப்புகளை உருவாக்கி அதனுடைய காரணகர்த்தாவாக இருக்கிறார். இன்றைய இந்த பஞ்சலிங்கம் ஞாபகார்த்த 20/20 சுற்றுத்தொடரினுடைய இறுதிப் போட்டியினுடைய பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீரஞ்சன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். மிகவும் வெற்றிகரமாக ஆரம்பித்த இந்த தொடர் இப்போது இறுதிப் போட்டியிலே கலந்து கொள்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது முற்றுமுழுதாக உங்களினுடைய அனுசரணை, உங்களென்று சொல்லி சொன்னால் லண்டன் பழைய மாணவர்களுடைய ஏற்பாட்டில் தான் இதற்கான நிதியுதவி வழங்கப்பட்டு இவ்வாறான ஒரு சிறப்பான ஒரு சுற்றுத்தொடர் முன்னாள் அதிபரனுடைய ஞாபகார்த்தமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்காக நீங்கள் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள் நினைக்கிறேன். எப்படி இருக்கிறது இந்த அனுபவம்? இந்த தொடர் எப்படி நகர்ந்து கொண்டிருக்கிறது? மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. இந்த 2020 வந்தது இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ளாம் வந்தது. ஐபிஎல் பிறகு தான் இது வந்தது. அது அந்த 2020 வந்து உண்மையில் ஆக்களை ஊக்குவிக்கிறது. எனக்கு பின்னால் கொஞ்சம் பொம்பளையிலிருந்து சொல்லிக்கொண்டு நம்ம மக்களை என்கரேஜ் பண்ணி கொண்டு இருந்தோம். திரும்பி கேட்டான், நீங்கள் கிரிக்கெட் தெரியுமா அவங்களுக்குண்டு? ஓம் தெரியும்ன்றினோம். அது வந்து மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது எங்களுக்கு. நாங்கள் ஒரு சம உரிமை இருக்கிறார்கள். அப்போ ஆண் பெண் வித்தியாசம் இருக்கக்கூடாது. பெண்களும் விளையாடணும், ஆண்களும் விளையாடணும். அந்த கொக்குலிண்டு ஜெஃப்னாண்டு வந்து கனகாலமாக சேர்ந்து விளையாடுறார்கள். ஜெஃப்னாண்டு எப்போ முன்னிலை நிற்குது. இதில் கொக்குலிண்டு இறுதி சுற்றுக்கு வந்திருந்தால் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனால் இறுதியில் வெற்றி தோல்வியை பற்றி பார்க்கக்கூடாது. நல்லா விளையாடுறோம், வெல்ல வேணும். நாங்கள் அதை ஊக்குவிக்கணும். விளையாட்டுத்துறை வந்து
படிப்புக்கு அடுத்ததாக ஒரு பக்கமாக இருக்கிறது தான் விளையாட்டுத்துறை. அதனுடைய விளையாட்டுத்துறையை நாங்கள் எல்லோருமாக அதை அரவணைச்சு என்கரேஜ் பண்ணி கொண்டு போக வேண்டும்ன்றதான் எங்களுடைய நோக்கம். இந்த தொடரை நடத்துவதற்கான சிறப்பு காரணம் என்ன? பழைய மாணவர்களாக லண்டன் பழைய மாணவர்கள் இணைந்து பஞ்சலிங்கம் ஞாபகார்த்த இந்த வெற்றி கிண்ணத்திலே 6 அணிகளை உள்ளிட்டு இவ்வாறான ஒரு சுற்றுத்தொடருக்கு முக்கியம் கொடுத்ததற்கான நோக்கம் என்ன? முக்கியமாக பஞ்சலிங்க சாரை லண்டனுக்கு 2 தரம் கூப்பிட்டுனாங்க. காசு சேர்க்கறதுக்காக. அவர் காசு சேர்த்து இங்கே ஒரு அரங்கம் கட்டினாங்க. அந்த அரங்கத்துக்கு இப்போ இந்த அவருடைய பேரையே போட்டுனாங்க. அது கூட பல எதிர்ப்புகள் இருந்தது. என்னென்று நீங்கள் உயிரோடு இருக்கிற பேரை போடுவீங்கன்ட்டு. நாங்கள் பஞ்சலிங்கம் முடிட்டு போடுறோம், அதில் ஒரு பிரச்சனை சொல்லி போட பண்ணாங்க. அவர் ஒரு அர்ப்பணிப்பாக இங்கே வேலை செய்த முதலே இங்கே ஒரு பழைய மாணவராக இருந்து ஆசிரியராக இருந்து அப்போ இங்கே இருக்கிற ஆட்கள் எல்லாரையும் தெரியும் அவருக்கு. அப்போ எல்லா பழைய மாணவரையும் ஒருங்கிணைச்சு வேலை செய்தவர். அப்போ அவருடைய பேரில் நாங்கள் தொடர்ச்சியாக பேரை விடக்கூடாது, ஏதாவது நடத்தி கொண்டே போகணுன்றதுக்கான தான் துவங்கிறதுக்கு நாங்கள் முடிவெடுத்தது. இனி வருகின்ற காலங்களில் இந்த விளையாட்டுத்துறையினுடைய வளர்ச்சி, அதற்கான உங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்கிறது? எவ்வாறான சிந்தனைகள் இருக்கிறது இதை இன்னும் கட்டி எழுப்புவது? அதான் இப்போ காட்சி கொண்டு என்னென்றால் எங்களுக்கு யாழ்ப்பாணத்தில் ஒருமித்து ஒரு 2-3 மைதானங்கள், அதாவது பிச்சு இருக்கக்கூடிய இடமா இருந்தால் ஒரு நாளையே ஒரு சுற்று போட்டியை வச்சா இன்னும் சிறப்பாக செய்யலாம். பொது மைதானம் அதில் 3 பிச் 4 பிச். இப்போ நாங்கள் அங்கே லண்டனில் செய்யக்குள்ள ஒரே இடத்துல 4 பிச் 6 பிச் இருக்கும். அப்போ எல்லா பள்ளிக்கூடம் சேர்ந்து விளையாடுனாங்க. எங்களுக்கு அங்கே 30-40 டீம் ஒரு நாள் விளையாடுறாங்க. அப்படி ஒன்றை இங்கே உருவாக்க வேணுமென்றால் அதுக்கு எங்களுக்கு பெரிய மைதானம் வேணும். அதை செய்தமென்றால் கனசனம் உள்ளுக்கு வரையக்குள்ள அது ஒரு பெரிய ஒரு ஆரவாரமாகவும் சிறப்பாகவும் இருக்கும். ஆக்களை நாங்கள் என்கரேஜ் பண்ணலாம் தொடர்ந்து விளையாடுறதுக்கு. அப்படிப்பட்ட இடம் ஒன்று கிடைச்சதென்றால் நாங்கள் அதை பற்றியும் சிந்திக்கலாம் வருங்காலத்தில். ஆனால் இது தொடர்ந்து கட்டாயம் ஓடும். இந்த 6 டீம் 8 டீம் ஆக்குறதோ 10 டீம் ஆக்குறதோ பிறந்து நாங்கள் பேருந்து பார்க்கலாம். நன்றி. இவ்வாறான உங்களுடைய ஒத்துழைப்பு, பழைய மாணவர்களினுடைய பலம் என்பது ஒரு கல்வி சமூகத்திற்கும் அந்த பாடசாலையினுடைய அபிவிருத்திக்கும் முக்கிய பங்காக இருக்கிறது. பல பாடசாலைகளினுடைய முன்னேற்றம் வளர்ச்சியினுடைய முதுகெலும்பாக இருப்பது பழைய மாணவர்கள் தான். அவ்வாறானவர்கள் வரிசையில் உங்களுடைய பங்களிப்பும் சிறப்பாக இருக்கிறது. இந்த தருணத்தில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி. மிக்க நன்றி. நாங்கள் அந்த தமிழ் பாடசாலை இடைச்சங்கம் துவங்கினத்தின் காரணமே அதுதான். நாங்கள் 12 பள்ளிக்கூடங்கள் சேர்ந்து துவங்கினாங்கள். அந்த அடிப்படை என்ன சொல்கிறது ரூல்ஸ் என்று சொல்கிறது என்னென்றால், நீங்கள் பழைய மாசங்கள் அமைத்தால் மட்டுமே கூட சேரலாம்ண்டு. இப்போ 12 பழைய மாசங்கத்தை துவங்கினது இன்றைக்கு கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட பழைய மாசங்கத்தை இங்கிலாண்டில் உருவாக்கிட்டோம். அதுக்கு அப்போ அவள் அந்தந்த பள்ளிக்கூடத்துக்கு உதவி செய்யணும். அது ஒரு பெரிய ஒரு வெற்றின்னு தான் நான் சொல்வேன். நன்றி உங்களுக்கு டைம் நேரத்துக்கு. பாடசாலை அணிகளுக்கு இடையிலான பஞ்சலிங்கம் வெற்றி தொடரினுடைய இறுதிப் போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி முதலில் துடுப்பெடுத்து ஆட தீர்மானித்தது. இதன் அடிப்படையில் முதலில் துடுப்பெடுத்து ஆடிய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி 20 ஓவர்கள் நிறைவில் அனைத்து இலக்குகளையும் இழந்து 147 ஓட்டங்களை பெற்றது. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி சார்பிலே அனிஸ் 50 ஓட்டங்களையும், ஆதித்யன் 30 ஓட்டங்களையும், பிரிதிகன் 18 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தார். பந்துவீச்சில் ஹார்ட்லி கல்லூரி அணி சார்பாக விகாசன் 3 இலக்குகளையும், மதுசன் 2 இலக்குகளையும், அபிநயன் 1 இலக்கினையும் கைப்பற்றினார்கள். 148 என்கின்ற வெற்றிலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்பெடுத்து ஆடிய பருத்தித்துறை ஹார்ட்லி கல்லூரி அணி 18.5 ஓவர்களில் 88 ஓட்டங்களை பெற்று அனைத்து இலக்குகளையும் இழந்தார்கள். இதன் மூலம் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி 59 ஓட்டங்களால் வெற்றி பெற்று பஞ்சலிங்கம் ஞாபகார்த்த வெற்றி கிண்ணத்தை தனதாக்கிக் கொண்டது. ஹார்ட்லே கல்லூரி அணி சார்பாக விகாசன் 15 ஓட்டங்களையும், அதீஸ் 13 ஓட்டங்களையும், அபிஷன் 13 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். பந்துவீச்சில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி சார்பாக துவாரகன் 2 இலக்குகளையும், தரணிசன் 2 இலக்குகளையும், நிதீஷ் 1 இலக்கினையும் கைப்பற்றினார்கள். இந்த தொடரின் சிறந்த துடுப்பாட்ட வீரராக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியின் பிரதீசன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணி வீரர் பிரீதிகன் தெரிவு செய்யப்பட்டார். சிறந்த பந்து வீச்சாளராக காட்லை கல்லூரியின் வேணுகாணன் தெரிவு செய்யப்பட்டார். சிறந்த சகலதுறை வீரராக யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினுடைய லட்சிகன் தெரிவு செய்யப்பட்டார்.
சிறந்த துடுப்பாட்ட வீரர், யாழ் இந்து கல்லூரியினுடைய சிறந்த துடுப்பாட்ட வீரர், இன்றைய நாளின் துடுப்பாட்ட வீரராகவும் வி அனுஷ் அவர்கள் சிறந்த துடுப்பாட்ட வீரராக தெரிவு செய்திருக்கின்றார்கள். இவருக்கான பரிசுகளை எங்களுடைய துடுப்பாட்டத்தின் யாழ் கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய துடுப்பாட்ட இணைப்பாளர் திரு கோகுலன் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார். எமது கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவர் சங்க ஐக்கிய ராஜ்ய கிளை இந்த பரிசுகளை வழங்கி கௌரவிக்கின்றது. இன்றைய நாளில் சிறந்த பந்து வீச்சாளராக எஸ் விகாசன், ஹார்ட்லி கல்லூரியினுடைய மாணவன் விகாசன் அவர்கள், இவருக்கான பரிசினை எமது விளையாட்டுத்துறை கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார். இன்றைய துடுப்பாளர் சாதனையை வென்றெடுக்கின்றார். இவருக்கான விருதினை எமது பாடசாலையினுடைய விளையாட்டுத்துறை பொறுப்பாளர் திரு முருகமூர்த்தி அவர்கள் வழங்கி கௌரவிப்பார். ஆட்ட நாயகனாக திரு செல்வன் கே தரணீசன், யாழ் இந்து கல்லூரியினுடைய துடுப்பாட்ட வீரன் கே தரணீசன் அவர்கள் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த பரிசினை வழங்குவதற்காக எங்களுடைய யாழ் இந்து கல்லூரியினுடைய உபாதிபர் ஆதவன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். தொடர் ஆட்ட நாயகனாக ஆட்ட நாயகன் தரணீசன் அவர்களும், தொடர் ஆட்ட நாயகனாக யாழ் இந்து கல்லூரியில் துடுப்பாட்ட வீரர் லக்கீசன் தொடர் ஆட்ட நாயகனாக, இவருக்கான பரிசினை எமது பழைய மாணவர் சங்க ஐக்கிய ராஜ்ய கிளையின் உபதலைவர் திரு சக்குனநாதன் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார். இந்த இதுவரை பெற்ற ஆட்ட நாயகர்களுக்கான அந்த இதுவரை பெற்ற துடுப்பாட்ட வீரர்கள், பந்து வீச்சாளர்கள், களத்தடுப்பாளர்கள், ஆட்ட நாயகன், தொடர் ஆட்ட நாயகர்களுக்கான காசு பரிசினை எமது யாழ் கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய கல்லூரி முதல்வர் திரு வசந்தன் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார். துடுப்பாட்ட வீரர் அனுஷ் அவர்களை, யாழ் இந்து கல்லூரியினுடைய துடுப்பாட்ட வீரர் அனுஷ் அவர்களை மீண்டும் அழைக்கின்றோம். பந்து வீச்சாளர் விகாசன் அவர்களை, கார்லி கல்லூரி விகாசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். களத்துடுப்பாளர் யாழ் இந்து கல்லூரியினுடைய நித்தீஷ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஆட்ட நாயகன் யாழ் இந்து கல்லூரியினுடைய துடுப்பாட்ட வீரன் தரணீசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தொடர் ஆட்ட நாயகன் லக்கீசன் அவர்களை, யாழ் இந்து கல்லூரியினுடைய லக்கீசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். களத்துடுப்பாளர் நித்தீஷ் அவர்களை, யாழ் இந்து கல்லூரி நித்தீஷ் அவர்களை தொடர்ச்சியாக இன்றைய அமரர் பஞ்சலிங்கம் நினைவாக இடம்பெற்ற இந்த போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்ட யாழ் கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் வரிசையில் வெற்றி கிண்ணத்தை சுயர்த்திக் கொள்வதற்காக எமது துடுப்பாட்ட வீரரின் அணி தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். யாழ் கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய துடுப்பாட்ட வீரரின் அணி தலைவர் அவர்கள் இந்த
துடுப்பாட்ட போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார். யாழ் கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய அதிபர் திரு வசந்தன் அவர்கள் இந்த கேடய வெற்றி கிண்ணத்தை வழங்கி கௌரவித்தார். இந்த போட்டியில் 2ஆம் இடத்தினை பெற்ற காட்லி கல்லூரி வெற்றி கிண்ணம் அத்துடன் 30,000 ரூபாய் பரிசினையும் தட்டிக் கொள்கின்றது. காட்லி கல்லூரி இந்த பரிசினை அமரர் பஞ்சலிங்கம் அவர்களினுடைய அன்பு புதல்வி திருமதி நிருபா அருந்தவம் அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இவர் உயிரியல் பாட ஆசிரியரும் அமரர் பஞ்சலிங்கம் அவர்களினுடைய அன்பு புதல்வியும் அவர். காட்லி கல்லூரி இந்த போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்று வெற்றி கிண்ணத்தையும் 30,000 ரூபாய் காசு பரிசினையும் தட்டிக் கொள்கின்றது. 2ஆம் இடத்தை பெற்றுக் கொண்ட காட்லி கல்லூரியினுடைய அணியினர் அனைவரும் மேடையில் ஒன்று திரண்டு தமக்கான புகைப்படத்தை எடுக்கின்ற நிகழ்வு இப்போது இடம்பெறுகின்றது. நடந்து முடிந்த 10 போட்டிகளில் தமக்கான இடத்தை பெற்று 6 அணிகளை வென்றெடுத்து 6 அணிகளோடு துடுப்பாடி 6 அணிகளை வென்றெடுத்து மேலும் 5 அணிகளை வென்றெடுத்து 10 போட்டிகளில் இன்றைய நாளின் கதாநாயகர்களாக 1ஆம் இடத்தை பெறுகின்றனர் யாழ் இந்து கல்லூரி துடுப்பாட்ட வீரர்கள். யாழ் இந்து கல்லூரியினுடைய துடுப்பாட்ட வீரர்களுக்கு அமரர் பஞ்சலிங்கம் ஞாபகார்த்தமாக வாழ்த்துக்களையும் பெருமைகளையும் வழங்கிக் கொண்டு இந்த இடத்தில் அவர்களுக்கான வெற்றி கேடயத்தையும் அவர்களுக்கான வெற்றி கிண்ணத்தையும் 50,000 ரூபாய் பணப்பரிசினையும் வழங்கி கௌரவிக்கின்றது. யாழ் கொக்குவில் இந்து கல்லூரியினுடைய ஐக்கிய ராச்சிய கிளையின் பழைய மாணவர் சங்கம் வழங்கி கௌரவிக்கின்றது. இந்த நிகழ்வு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு நிகழ்வு. இன்றைய நாளில் யாழ் இந்து கல்லூரி இந்த பரிசினை தட்டிச் செல்வது மிகவும் பெருமைக்குரிய விடயம் என்பதை யாழ் கொக்குவில் இந்து கல்லூரி மைதானத்தில் பதிவிடுகின்றோம். இந்த பரிசினை இன்றைய நாளின் பிரதம விருந்தினர் ஸ்ரீரஞ்சன் அவர்கள் வழங்கி கௌரவிப்பார். இவர் எமது ஐக்கிய ராச்சிய கிளையின் ஸ்தாபகரும் போஷகரும் ஆவார். ஸ்ரீரஞ்சன் அவர்கள் வழங்கி கௌரவிக்கின்றார். வெற்றி கேடயம் வெற்றி கிண்ணம் 50,000 ரூபாய் பரிசு பொதி. இடம்பெற்ற இந்த போட்டி பல துருவங்களில் பல ஆளுமைகளை வென்றெடுத்து மாணவர்களை துடுப்பாட்ட ரீதியில் வெற்றி பெற வைத்து பலரது ஊக்கத்திற்கு அடிப்படையாக இருந்தது. இந்த அடிப்படையில் அமரர் பஞ்சலிங்கம் அவர்கள் இறந்தும் கூட அவரது சேவைகள் நிலைத்து நிற்கின்றது. அவருடைய இருப்புகள் தக்க வைக்கின்றது. இந்த துருவத்தில் அவரை மனதார பாராட்டுகின்றோம். நெஞ்சார அவரது ஆத்மா சாந்திக்காக பிரார்த்திக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் இவருடைய இந்த ஆத்மா சாந்திக்கான பிரார்த்தனையை ஏற்று மேலும் மேலும் சிறந்த நிர்வாகம் சிறந்த கட்டமைப்பின் மத்தியில் வடபுலத்தில் இன்று பிரபல்யமான பாடசாலையாக இந்த பஞ்சலிங்கம் கேடயத்தை பஞ்சலிங்கம் நினைவு சின்னத்தை பஞ்சலிங்கம் நினைவு பரிசினை தட்டிக்கொன்ற யாழ் இந்து கல்லூரிக்கு கொக்குவில் இந்துவினுடைய சமூகத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சக்குநாதன் உப தலைவர் எங்களுடைய ஐக்கிய ராச்சிய கிளையின்
யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய அணித்தலைவர் பிரேமிகன் பஞ்சலிங்கம் ஞாபகார்த்த வெற்றி கிண்ணத்தை சுவீகரித்திருக்கிறார்கள். இதில் சிறப்பு என்னவென்றால் இந்த தொடரில் எந்த விதமான போட்டியையும் தோல்வியடையாமல் வெற்றி பெற்றிருக்கிறார். அதன் சிறப்பு என்னென்னு முதல்ல நாங்கள் அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம். நாங்கள் இந்த போட்டிக்கு முதல் விளையாண்டாங்க ப்ரொவின்ஷியல் உண்டு. இதே டீம் அப்படியே ஃபுல்லாக விளையாண்டாங்க. அந்த ப்ரொவின்ஷியல் போட்டிலையும் ஜம்ப் அடிச்சினாங்க. அப்போ அந்த பாசிட்டிவோட இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்போ கோச்சஸ்ன சப்போர்ட்டும் எங்களோட கோப்பாக இருந்தபடியாக இந்த மேட்ச் வின் பண்ணி ஈஸியாக இருந்தது. மிக இலகுவாக இந்த வெற்றியை நோக்கி நீங்கள் நகர்ந்தீர்கள். ஒவ்வொரு போட்டியும் உங்களுக்கு சாதகமான முடிவையே தந்திருந்தது. அதற்கு பிரதான காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மாகாண மட்டத்திலே வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அதை தாண்டி அடுத்த போட்டியில் அதே இணைப்போடு நீங்கள் பயணித்ததற்கான முக்கியமாக உங்களுக்கு இருக்கின்ற பின்புள்ள சக்தி என்ன? நாங்கள் 15-17 டிவிஷன் 1 விளையாடுறோம். 19 போன வருஷம் டிவிஷன் 3 இருந்து டிவிஷன் 2க்கு ப்ரொமோட் பண்ணாங்க. அதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சும் எல்லோரும் ப்ரொவின்ஷியல் டிஸ்ட்ரிக்ட் அண்டு சூப்பர் ப்ரொவின்ஷியல் விளையாடக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அப்போ எல்லோரும் ஒரே டீமாக விளையாடுறபடியாக ஈஸியாக வின் பண்ணக்கூடிய மாதிரி. இந்த 5 அணிகளில் உங்களுக்கு மிக நெருக்கமான சவாலை கொடுத்த அணி என்றால் எது? ஹார்ட்லி கொலிச்சும் சாச்சரிண்டு இரண்டுமே மிக நெருக்கடியாக உள்ளது. உங்களுடைய அணிகளை சொல்லக்கூடிய அளவிற்கான சிறந்த பந்து வீச்சோ துடுப்பாட்டமோ வீரர்களை எப்படி நிலையிருக்க யார் யார் சிறப்பாக விளையாடினார்? அதில் சொல்லப்போனால் டீமில் இருக்கிற ஃபுல்லாக எல்லாருமே பேட்ஸ்மேன் தான். அதில் இந்த சீசனில் ஒரு கொஞ்சம் பேர் தான் செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் பேர் செய்யலை. மானிஸ், பிரீத்தியன் அப்படி கொஞ்சம் பேர் செஞ்சுருந்தாங்க. பவுலிங்குன்னு சொன்னால் இருக்கிறவங்க போட்டவங்க எல்லாருமே நல்ல பவுலர்ஸ் தான். குறிப்பிட்ட ஒருத்தரையும் நல்ல பவுலர் நல்ல பேட்ஸ்மேன் சொன்னாங்க. டீமாக தான் சொல்லுவோம். வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய அடுத்தடுத்த பயணத்தில் வெற்றி சிறக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ. யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அணியினுடைய வீரர் சிறந்த துடுப்பாட்ட வீரராக தெரிவு செய்யப்பட்டிருக்கார் அனீஷ். 93 ஓட்டங்கள் இந்த தொடரில். ஒரு சிறந்த ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக களமிறங்குகின்ற ஒரு வீரர். எப்படி இருக்கிறது இந்த தொடர் நாயகன் சிறந்த துடுப்பாட்ட வீரர் விருது? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபுல் எஃபெக்ட் போட்டு பேட் பண்ணான். ஒரு 15 ஃபைனலில் 50 ஸ்கோர் பண்ணேன். அப்போ டீமின வின்னுக்கு ஒரு ரீசனாக இருந்தேன். எப்படி உங்களுக்கு இந்த துடுப்பாட்டத்தில் ஏற்பட்ட ஆர்வம் என? பொதுவாக இந்த துடுப்பாட்டத்திலே களத்தடுப்பு பந்து வீச்சு இருக்கும்போது துடுப்பாட்டத்தில் உங்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஆர்வம் ஏன் ஏற்படுது? யாரை நீங்கள் உங்களுடைய முன்மாதிரியாக பின்பற்றுகிறீர்கள்? அதுக்கு காரணம் என்ன? முன்மாதிரி நான் சங்ககாராவை தான் முன்மாதிரி எடுத்தேன். நான் அவரோட பேட்டிங் ஸ்டைல் அது விருப்பம். அப்புறம் பேட்டிங் நான் விரும்பி செய்வேன். பேட்டிங் எனக்கு ஒரு ஆசை. ஒரு நல்ல பேட்ஸ்மேனாக வரணுமெண்டு. அப்புறம் என்னை கோச் அலன் சார், காயனா, நியூட்டன் சார் 3 பேரும் என்னை சப்போர்ட் பண்ணுற பேட்டிங் இந்த ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவே ஒரு சப்போர்ட். இப்போ இப்படி ஸ்கோர் பண்ணுறதே அவங்க தான் ரீசன். நான் வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய இந்த துடுப்பாட்ட பயணம் சிறக்க வேண்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இந்த தொடரினுடைய சிறந்த களத்தடுப்பாளர். இறுதி இலக்கினுடைய ஒரு பிடியெடுப்பு மிகச் சிறப்பாக இருந்தது. கவ்-பாயிண்ட் திசையிலிருந்து ஒற்றை கையால் பாய்ந்து ஒரு பிடியெடுப்பை நிகழ்த்தியிருந்தார். எப்படி உங்களுக்கு களத்தடுப்பாளர் விருது கிடைத்திருக்கிறது? அதை எப்படி நீங்கள் உணர்றீங்க? இதாக தான் உணர்றேன்னு என் ஃபீலிங் பண்ணிக்கு தான் என்ன செய்கிறோம் கிரிக்கெட்டில் பேட்டிங் பவுலிங்கை தவிர எங்களை ஃபீலிங் தான் முக்கியம் இம்பார்ட்டன்ட். கோச்சஸுமாக தான் சப்போர்ட் பண்ணாங்க. எங்களோட அலன் சார், நியூட்டன் சார், காயன் சார், வேறு எங்களோட டிஸ்ட்ரிக் கோச் சுரேஷ் மோகன் சாரும் ஃபீலிங் தான் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ண சொல்கிறார். ஏன்னா ஒரு நல்ல கிரிக்கெட்டருக்கு ஃபீலிங் தான் கூட்டாக இருக்கணும்ட்டு. அதனால் இப்போ ஃபீலிங்கை ப்ரெஷராக செய்யாமல் என்ஜாய் பண்ணி செய்கிறேன் நான். அதான் இந்த டேக்ஸ் எடுக்கணும். களத்தடுப்பு என்பது ஒவ்வொரு வீரருக்கும் முக்கியமான ஒன்று. ஆனால் உங்களுக்கு பிடித்த பகுதி அது? எனக்கு பிடித்த பகுதி ஸ்லிப்ஸும் ஸ்லிப்ஸாண்டா ஒரு மெயின் பிளேயரை தான் என்ன மெயின் பிளேயர் தான் ஸ்லிப்ஸில் விடுவாங்க. அப்போ ஸ்லிப்ஸும் மேபி மிட் ஆஃப் திசைகளில் எனக்கு கொஞ்சம் கூட அட்ராக்ட் ஆகிறது பந்து வர்றது. உங்களுக்கு துடுப்பாட்டம் விருப்பமா பந்து வீச்சு இருக்கும்? எனக்கு பந்து வீச்சு தான் விருப்பம். ஏன்னா துடுப்பாட்டத்தில் நாங்கள் ஒரு பிள்ளையை விட்டுட்டோம்டா அதை திருப்பி செஞ்சு கொள்ளல, அவுட் ஆகிட்டோம்டா. ஆனால் களத்தில் பந்து வீச்சில் பிள்ளையை விட்டோம்னா நாங்கள் அடுத்த இதில் செய்து கொள்ளலாம். அதன் தவிர நாங்கள் சரியாகி கொள்ளலாம். ஒரு 6 வாய்ப்பு இருக்குது இல்லையா? 6 வாய்ப்பு 3 வாய்ப்புகள் பிழைத்தாலும் மிச்சம் 3 வாய்ப்புகள். வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய பயணம் சிறக்க. தேங்க்யூ சார். இறுதிப் போட்டியினுடைய ஆட்ட நாயகன் 18 ஓட்டங்கள் 2 இலக்குகளை கைப்பற்றிய வீரர் தரணிசன் இந்த பஞ்சலிங்கம் ட்ரோஃபியினுடைய இறுதிப் போட்டியின் ஆட்ட நாயகனாக தெரிவு செய்திருக்கிறார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எப்படி உங்களுக்கு இந்த வெற்றி? நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாங்களோ அதுக்குரிய வெற்றி தான். எங்களோட கோச்சஸ் எல்லாருமே ஹார்ட் ஒர்க் போட்டேன். நம்மளோட பிளேயர்ஸ் எல்லாம் கோச்சஸ் சொல்கிறபடி விளையாட முடியலை. இந்த சிம்பிளாக பண்ணுறது. இந்த வெற்றி யாருக்கு சமர்ப்பிக்க விரும்புகிறீர்கள்? எல்லாருமே எங்களோட கோச்சஸ், ஆதிவர், மற்ற எங்களோட ஓல்ட் பாய்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுறவங்க, மற்ற மச்சஸ்லாம் வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே. மாகாண சாம்பியன் ஆகியதற்கு பிறகு தொடர்ந்து அடுத்த ஒரு சாம்பியன் எப்படி இருக்குது? சந்தோஷம் தான். நாங்கள் எவ்வளோ நல்லா ஹார்ட் ஒர்க் போகிறோமோ எங்களுக்கு சிம்பிளாக வெட்டியும் கிடைச்சோன்ட்டு இருக்குது.
அதே அணி அதே யுக்தியோடு விளையாடுகிறீர்களா இல்லாவற்றில் ஏதாவது மாற்றம் செய்யப்பட்டதா? அது T10 இது T20 கோச்சஸ் ஒவ்வொரு ஐடியாவில் சொல்லுவோம், ஒவ்வொரு பிளான் சொல்லுவோம், அதுக்கு நம்ம விளையாடுவோம், அதுக்கு நம்ம வின்னு நோங்களாக வந்து. வாழ்த்துக்கள், தொடர்ந்து உங்களுடைய துடுப்பாட்ட பயணம் சிறக்கட்டும். தேங்க்ஸ் சார். 90 ஓட்டங்கள் 8 இலக்குகள் இந்த பஞ்சலிங்க ஞாபகார்த்த வெற்றி தொடரினுடைய சிறந்த தொடர் நாயகன் விருதை பெற்றுச் சென்றிருக்கின்றார் லக்ஷிகன். வாழ்த்துக்கள் லக்ஷிகன். நன்றி. எப்படி இந்த 2 துறைகளிலும் உங்களால் இந்த சுட்டுத் தொடரில் ஜொலிக்க முடிந்தது? அதற்கு காரணம் என்ன? 2 bowling பேட்டிங் ரெண்டு பார்க்க டீமில் ரெண்டுமே முக்கியமாக தேவைப்பட்டது. வேறு அந்த இடத்துல கோச்சஸ் சொல்கிறத கேட்டு அப்படியே அப்ளை பண்ண முடியா, ரெண்டையுமே என்னால் ஈக்குவலாக சமாளிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. வேறு எங்கள் டீம் ஃபுல்லாக எனக்கு கோஆர்டினேஷனாக இருந்தபடியா ரெண்டையுமே என்னால் ஒரே அளவில் சமனாக கொண்டு போகக்கூட முடியும். உங்களுக்கு இது துடுப்பாட்டம் அதிகமான விருப்பமா பந்துவீச்சு விருப்பமா? பந்துவீச்சு. பந்துவீச்சு. ஒரு இடதுகை துடுப்பாட்ட வீரர், இடது சுழல் பந்து வீச்சாளராக நீங்கள் வலம் வருகின்றீர்கள். எப்படி உங்களுடைய எதிர்கால இலக்கு என்ன? எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கு? எதிர்கால முதலாவது இலக்கு வந்து சூப்பர் ஃப்ரெண்ட்ஸில் விளையாடணும், வேறு அங்கால நேஷனல் டீம். அப்படி இந்த நிலைக்கு காரணம் என்ன? நீங்கள் இந்த இடத்திற்கு வந்ததுக்கான காரணம் யார்? கோச்சஸ் பிரின்சிபல், ஸ்கூல் மேனேஜ்மெண்ட், எல்லோரும் மெயினாக கோச்சஸ் தான். அவை இல்லாட்டி நான் இங்கே இல்லை, கோச்சஸால் தான் நான் எவ்வளோ. எதிர்காலத்தில் உங்களுடைய லட்சியம் சூப்பர் ப்ரொவின்சியல் விளையாட வேண்டும் என்று சொல்லி, அதை தாண்டிய தேசிய ரீதியிலான போட்டிகள் இல்லாவிட்டால் சர்வதேச ரீதியிலான போட்டிகள் எல்லாம் இருக்கிறது. அதை நோக்கிய இலக்கு எப்படி இருக்கிறது? என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கிறது? சூப்பர் ப்ரொவின்சியல் செலக்ட் ஆகணுன்றா முதலாவது என்னோடய அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அது செலக்ட் ஆனேன்டா அங்கால நான் அங்கே அடுத்த லெவலுக்கு போக தான் நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். அப்படி செலக்ட் ஆகி போகிறது தான் என்னோட பெரிய ஒரு எய்மாக இருக்கிறது. அந்த ஒரு எய்ம் தான். எல்லோரிடமும் கேட்ட கேள்விதான். ஒரு போட்டியிலும் தோற்காமல் உங்களுடைய அணி சாம்பியனாகி இருக்கிறது இந்த தொடரிலே. அதற்கான ரகசியம் என்ன? கோச்சஸ் சொன்னதை அப்படியே பிளேயர்ஸ் அப்படியே மத்தியில் அப்ளை பண்ணது. வேறு எல்லாருமே கோஆர்டினேட்டர்ஸாக இருந்தது. கோச்சஸுக்குள்ள எல்லாருமே விளையாடினாங்க. இந்த இறுதிப் போட்டியிலே பயிற்றுவிப்பாளர்கள் இல்லை, வேறு ஒரு முக்கியமான போட்டி நடக்கிறபடியால் அங்கே இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அணியாக ஒற்றுமையாக செயற்பட்டீர்கள். அது எப்படி முடிந்தது? அது எப்படி என்றால், இப்போ முதல்லேருந்தே எங்களோட டீம் ஃபுல் கோஆர்டினேஷனாக இருக்கும். இப்போ கோச்சஸ் முதல் மேட்சஸ்லாம் எங்களுக்கு நிறைய சொல்லி தந்திருப்பாங்க. இப்போ அதை அப்ளை பண்ணுறது வேறு எங்களுக்கு இன்னொரு கோச் வந்தவர். அப்போ அந்த கோச் சில அட்வைஸோட வேறு கோச்சஸ் ஒன்று அட்வைஸோட நாங்கள் அப்ளை பண்ணிக்கோ. வேறு டீம் கோஆர்டினேஷன் இருந்ததால் இந்த மேட்ச் எங்களை வின் பண்ணக்கூடிய. வாழ்த்துக்கள் லக்ஷிகன். தொடர்ந்து உங்களுடைய பயணம் சிறக்கட்டும். நன்றி.